வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு முக்கியமான பர்சனாலிட்டி டிசார்டர் பற்றி பார்க்க போகிறோம். அது ஆங்ஷியஸ் அவாய்டன்ட் பர்சனாலிட்டி. இந்த பர்சனாலிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன ப்ராப்ளம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, முதல்ல அவங்க வந்து சோஷியலாக மற்றவங்க கூட பழகிறதுல பிரச்சனை இருக்கும். அதாவது இங்கே என்னென்னா, அவங்களுக்கு பழகிறதுக்கு ஆசை எல்லாம் கிடையாது, பழகிறதுக்கு ஆசை எல்லாமே இருக்கும். பட் மற்றவங்களும் நம்மளை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிவிடுவாங்களோ, நம்மளை ஜட்ஜ் பண்ணிவிடுவாங்களோ அப்படின்ற ஒரு தாட்டில் அவங்க அந்த சிச்சுவேஷனுக்குள்ளே போக மாட்டாங்க. இது எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு அவங்க வந்து வேலை செய்கிற இடத்துல கூட வந்து ஒரு பொசிஷன் அப்ளை பண்ணால் இவங்க நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணுவோம், அவங்க நம்ம கிரிட்டிசைஸ் பேசாமல் அப்ளை பண்ணாமல் அப்படியே அதே இடத்துல இருந்துடுவோம் அப்படின்ற அளவுக்கு அது வந்து அஃபெக்ட் பண்ணும். எக்ஸாம்பிள் ப்ரொமோஷன், அந்த லெவல் ப்ரொமோஷனை கூட அவாய்ட் பண்ணிவிட்டு உட்கார அளவுக்கு கூட அவங்க வந்துட்டு அவ்வளோ அவாய்டண்ட்டாக கூட வந்துட்டு நிறைய பேர் இருப்பாங்க. ஒர்க் லைஃப்பில் மட்டும் கிடையாது, பர்சனல் லைஃப் எந்த லைஃப்பில் எடுத்தாலும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு மேக் பண்ணணும் அப்படின்றாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஒரு அஷூரன்ஸ் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற அஷூரன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அது உள்ளே போவாங்க. அப்படி அந்த அஷூரன்ஸ் அவங்க கிளியராக இல்லைன்னா பெட்டர் அந்த கிரிட்டிசிசம் வேண்டாம், கேவலமாக பேசிடுவாங்க, நம்ம இன்சல்ட் பண்ணுவாங்க அப்படின்ற தாட் அவங்க நிறைய வந்து அதோட ஃபியர் அவங்க நிறைய வந்து பேசாமல் அந்த இடத்த விட்டு வெளில வந்துடும். அந்த ஒரு எமோஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகலை அப்படின்னு வெளில வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான பர்சனாலிட்டி டைப்ஸ் சில பேர் இருப்பாங்க. ஸோ இன்னும் இது எந்த லெவலுக்கு அஃபெக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப் லவ் பண்ணணும், அவங்ககிட்ட போய் பேசணும்னா வந்துட்டு நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, வச்சு அங்கேயும் வந்துட்டு விட்டுட்டு வந்துடுவாங்க. அண்ட் அட் சேம் டைம் பார்ட்னர் இருந்தாலுமே சரி, அவங்ககிட்ட நிறைய விஷயம் வந்துட்டு ஓப்பனாக பேசுறதுல அவங்க ரொம்ப கஷ்டம் இருக்கும். ஸோ அந்த கஷ்டத்தை வந்துட்டு இன்னொரு ஸ்பௌஸ் அவங்க எப்படி புரிஞ்சுப்பாங்கன்னு தெரியாது. ஸோ நம்ம சைக்கியாட்ரிஸ்ட் நம்ம புரிஞ்சுப்போம் அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது. பட் கல்யாணம் பண்ணியிருக்க ஒய்ஃபோ சரி இல்லை ஹஸ்பண்டோ சரி, அவங்க வந்து என்ன பிரச்சனை, ஏன் நம்மகிட்ட வந்து அவ்வளோ இன்ட்ராக்ஷனோட இருக்க மாட்டேங்க, ஏன் நம்மகிட்ட நிறைய விஷயம் எடுத்துகிட்டு வர மாட்டேங்க அப்படின்ற தாட்ஸ் நிறைய பேருக்கு வந்துகிட்டே இருக்கும். பட் என்னன்னா இது ஒரு பர்சனாலிட்டி டைப் அப்படின்னு வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் ஆங்ஸைட்டியும் இதே மாதிரி தான் இருக்கும். இங்கே ஆங்ஷியஸ் அவாய்டன்ட் பர்சனாலிட்டி அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதுவும் இதே மாதிரி தான் இருக்குது. ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, சோஷியல் ஆங்ஸைட்டி இருந்ததுன்னா அந்த சோஷியல் சிச்சுவேஷனில் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஆங்ஸைட்டி இருக்கும். பட் இந்த ஆங்ஷியஸ் அவாய்டன்ட் பர்சனாலிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய அந்த சோஷியல் சிச்சுவேஷன் மட்டும் இல்லாமல் மொத்த ரிலேஷன்ஷிப்பும் எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணணும். அவங்க டே டு டே லைஃபையும் வந்துட்டு அது வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஒரு பயத்திலே வச்சுருக்கும். எப்பயுமே அவங்க திங்க் பண்ணுறதே வந்துட்டு இவங்க நம்மளை பற்றி தப்பாக பேசியிருப்பாங்களோ, அவங்க நம்மளை பற்றி தப்பாக பேசியிருப்பாங்களோ, இப்போ யாராவது பேசியிருந்தாங்கன்னா நம்மளை பற்றி தான் தப்பாக பேசுகிறாங்களோ அப்படின்ற தாட் வரும். பட் அது ஷுவராக இருக்காது. பட் நம்மளை பற்றி பேசுகிறாங்களோன்ற இது அந்த தாட்டே வந்து அவங்களுக்கு கொண்டுகிட்டே இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க பிரச்சனை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க கான்ஃபிடன்ஸ் லெவலே ரொம்ப கம்மியாக இருக்கும். ஈஸியாக ஒரு விஷயத்தை ஒரு டாஸ்க் எடுத்து டக்குன்னு பண்ண மாட்டாங்க. ஏன் அந்த டாஸ்க்கை பண்ண மாட்டாங்கன்னா, ஒரு வேளை அந்த டாஸ்க் எடுத்து அது ஃபெயிலியர் ஆகிடுமோ, நம்ம ஃபெயில் ஆகிட்டோன்னா வந்துட்டு நம்ம எப்படி அந்த ஃபெயிலியர் நம்ம ஃபேஸ் பண்ணுறது, பேசாமல் அந்த ஃபெயிலியர் அவாய்ட் பண்ணால் அந்த டாஸ்க் எடுத்ததை நம்ம ஃபெயில் ஆகும், பேசாமல் அந்த டாஸ்க்கே எடுக்க வேண்டாம் அப்படின்னு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லேருந்து எல்லாத்தையும் மிஸ் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு பர்சனாலிட்டி டைப் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் அவங்க எப்படி கைட் பண்ணணும்னு தெரியாது. நார்மலாக இதுக்கு சிபிடி காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி பண்ணலாம். அண்ட் அட் சேம் டைம் வந்து ரொம்ப டிஸ்ட்ரெஸ்டாக இருக்கும் போது அவங்க வந்து மெடிகேஷன் கொடுத்து அவங்களை அதில் வெளில கொண்டு வரலாம். இந்த மாதிரியான பர்சன்ஸ் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் பார்க்குறீங்க, இது நீங்களே சஃபர் ஆகுறீங்க அப்படின்னா தாராளமாக ஃபஸ்ட்டு சைக்கியாட்ரிஸ்ட்டை போய் பாருங்கள். அது என்ன விஷயன்றதை பார்த்து டயக்னோஸ் பண்ணி அதை சரி பண்ணிக்கோங்க.